சினிமா பத்திரிகையாளர் திரு ராம்ஜி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. அவர் காலமாக இருக்கிறார் என்ற செய்தி வெளியாக இருக்கு. அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா பொதுவா நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு மனசுல ஒரு கனெக்ஷன் இருக்கும். நடிகைகளுக்கு இருக்கிற மனசுல இருக்கிற கனெக்ஷனை வெளியில சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டோ அல்லது தவிர்க்கிறதையோ அதை காலகாலமா நாம கடைபிடிச்சுக்கிட்டே வருவோம். ஆனா எனக்கு தெரிந்து சரோஜா தேவி மேல ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அப்படின்னு அது ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்கும் இருந்ததை வெளிப்படையா சொன்னதுல அந்த வகையிலேயே சரோஜா தேவி மேடம் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம பொதுவா கமல் ரஜினி காலகட்டத்துல கமல் ஸ்ரீதேவி, கமல் ஸ்ரீபிரியா, ரஜினி ஸ்ரீதேவின்னு சொல்லுவது போல எம்ஜிஆருக்கு ரொம்ப பிரமாதமான ஜோடி சரோஜா தேவி அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் நடிச்சாங்க அப்படின்னாலும் கூட எனக்கு என்னவோ நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் படங்கள் பார்த்து ஈர்க்கப்பட்டவன், ஒரு சினிமா தியேட்டர்ல பத்திரிகையாளராகிறதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவன் அப்படிங்கிற முறையில சிவாஜி கணேசனோட அவங்க எந்தெந்த படத்துல எல்லாம் நடிச்சாங்களோ அந்தந்த படத்துல எல்லாம் சரோஜா தேவி என்ன மாதிரி நடிகை, பிரமாதமான நடிகை அப்படின்னு பேர் கிடைக்கிற அளவுக்கு நடந்தது. பாலும் பழமுமா இருக்கட்டும், பாகப்பிரிவினை படமா இருக்கட்டும், புதிய பறவை படமா இருக்கட்டும்னு சிவாஜி சரோஜா தேவி அந்த காம்பினேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க அவங்க எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலுமே மிகச்சிறந்த முறையில நடிக்கக்கூடியவங்க. அதுவும் இந்த காலத்துல எல்லாம் டக்குனு ஈஸியா டப்பிங்லாம் பேசிடுறாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த நடிகையில தெலுங்குல இருந்து வந்த கண்ணாம்பாலாம் தமிழ் அப்படி பேசுவாங்க, பானுமதியில அப்படி பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் தமிழ் வராம அந்த தமிழ கொஞ்சம் மென்னு தின்னு பேசுனதே அது ஒரு கொஞ்சிகிற விதமாவே அது பிளஸ் பாயிண்டாவே ஆயிடுச்சு. தமிழ்ல முன்னணி நடிகர்களோடலாம் அவங்க நடிச்சதெல்லாம் இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சார். இப்ப ஒரு நடிகையா ஒரு மாநில மொழியில மட்டும் இல்லாம கன்னடம் அதே மாதிரி தெலுங்கு மொழிகள்லயும் கொடிகட்டி பறந்தவர். எதன் அடிப்படையில என்ன அவங்களுக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருந்துச்சு நீங்க பாக்குறீங்க? பளிச்சுன்னு சொல்லணும் அப்படின்னாக்க அவங்களுடைய முக வசீகரம் மிகுந்த சிகப்பு பேரழகி அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனா ஒரு பெரிய வசீகரம் சரோஜா தேவி அம்மாவுடைய அந்த சிரிப்புலையும் கண்கள்லையும் நாம பார்க்க முடியும். அது போல ஒரு உடலை கட்டுக்கோப்பாவே வச்சிருந்தாங்கன்றத முக்கியமா சொல்லணும். உடல் ஒரு 25 படங்களுக்கு அப்புறம் சரோஜா தேவி கொஞ்சம் குண்டாயிட்டாங்க, சரோஜா தேவி ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னே இருக்க முடியாது. சமீபத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு அந்த சூர்யா நடித்து KS ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணின அந்த படத்துல கூட சரோஜா தேவி அம்மாவுடைய அந்த உடல் பாடி ஸ்ட்ரக்சர்ங்கிறது அப்படியே கட்டக்கோப்பாவே இருந்துச்சுங்கிறது பெரிய விஷயம். ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய தொழில் கூடமே வச்சிருக்காங்க பெங்களூர்ல. அந்த பெங்களூர்ல கணவருக்கு பிறகு அந்த தொழிற்கூடத்தையும் நடத்திக்கிட்டு சினிமாவிலையும் நடிச்சுக்கிட்டு அந்த தொழிலாளர்கள்ட்ட ஒரு தடவை நான் சரோஜா தேவி அம்மாட்ட நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் அவங்க தொழிலாளர்கள்ல ஒருத்தர் தான் எடுத்தேன். அப்ப நான் இது மாதிரி பத்திரிக்காருங்க, 37 வருடமா பத்திரிகை துறையில இருக்கேன், சரோஜா தேவி அம்மாவிட்ட நான் பேசணும், அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்கணும் சென்னை வந்தாக்க அப்படின்னு அப்படி கேட்கிற அந்த சமயத்துல அவங்க சரோஜா தேவி அம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படி இப்படின்னு பேசும்போது நான் அவங்களுடைய கேரக்டர் கேட்கிறேன். பர்சனலா அங்க இருக்கிற தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தாருக்கும் சரோஜா தேவி அம்மாவுக்கும் இருக்கிற தொடர்பா அவங்க பகிர்ந்துட்டாரு. சிரித்து போயிடுச்சு எனக்கு. எப்படி இத்தனை வயசுல எப்படி இப்படியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். இதே போலதான் பாலச்சந்தர் சார் படத்துல அவங்க நடிச்சிருந்தாலும் சரி, படகோட்டி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் சரி, யூனிட்ல இருக்கிற சின்ன சின்ன தொழிலாளர்களை கூட கூர்ந்து கவனிக்கிற தன்மை இருந்தது. அதனாலதானே என்னமோ சரோஜா தேவியை கண்டிப்பா அரசியலுக்கு வரணும்னு எம்ஜிஆர் ரொம்ப உறுதியா இருந்தார் அந்த விஷயத்துல. அதனால அது கூட காரணமா இருக்குமோன்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் சொல்லணும். அதே போல தமிழ் நடிகைகள்ல நீங்க
சரோஜாதேவி புடவை, சரோஜாதேவி சோப்புன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு நடிகை. கண் அழகின்னு நம்ம ராஜகுமாரி TR ராஜகுமாரிய சொன்னது போல, அதற்கு அடுத்து வந்த எந்த ஒரு நடிகையும் இந்த அளவுக்கு பெயர் சோபிக்கல. மக்களுடைய அடி ஆழத்துல போய் உட்கார்ந்துக்கல. அந்த அளவுக்கு உட்கார்ந்து ஒரு பெரிய ராஜாங்கம் பண்ணினவங்க தான் சரோஜாதேவி அம்மா. அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க. நிச்சயமா சார். 17 வயதுல அவங்க வந்து சினிமா வாழ்க்கையை தொடங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பல திரைப்படங்கள்ல புகழ்பெற்று அந்த இடத்த அவங்க தக்க வச்சிருக்கா. சினிமா உலகில் என்ன பேசிப்பாங்க சார் இது தொடர்பா? சினிமா உலகில பொறுத்த வரைக்கும் சரோஜாதேவி மேல குற்றமே யாருமே சொல்ல முடியாது. பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு கட்டத்துல அவங்க கல்யாணம் ஆகி கர்ப்பமா இருக்கிற சமயத்துல திரையுலகை விட்டு போயிடலாங்கிற முடிவிலே இருந்தாங்க. மாசமா இருக்காங்க, கர்ப்பமா இருக்காங்க, போயிடலாங்கிற முடிவுல இருக்காங்க. அப்ப சிவாஜி கணேசன் சாரோட என் தம்பி அப்படின்ற ஒரு படம், அதுல வந்து பாலாஜி தான் தயாரிப்பாளர், நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் தான் தயாரிப்பாளர். அந்த அவருடைய படங்களுக்கு வந்து KR விஜயம்மா கூட பைனான்ஸ், மறைமுகமா பைனான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என் தம்பி படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சரோஜாதேவி நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து டைரக்டர் KR விஜயம்மா எல்லாருமே உறுதியா இருந்தாங்க. அப்ப அவங்க சினிமாவை விட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன சமயத்துல KR விஜயம்மா உடனடியா நேராவே சரோஜாதேவி எந்த இடத்துல ஷூட்டிங்ல இருக்காங்கன்றத கேட்டுக்கிட்டு நேராவே போய் பேசி, நீ நடிக்கிறத விட்டெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக சார். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு ராம்.